తన్నమన్న తన తన్న దన్నమన్న తన తన్న తాన తాతీనతో దినమన్న కన్న కిన్న కనమన్న తిన తన్న దాన తాదినతో తిన తిన్న తేమా కే తేమతో కే తోకే దిన మే కే తోకో తే కా కమా కే తే కే టీకా మేకా టీకా తే టీక మతే కా టీకా తే దీకా మే దీకా మే దీకా మే దీకా మే ఏ దీకా మే దీకా మే దీకా మే కే దీకా మే దినమన్న 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 దీకమా దీకమా దీకమ దేకత దీకమ దేకత దీకమా దీకమా దీకతా కే తాకా కే కోకమా కే కోకే గోకమే కే కాకా కే కాకమే కే కాకే దేకా మే కా దేకా కే బీకా మే కాలి కాకే గోకాకే కోకాకే గోకాకే కోకాకే కోకమక దెక తకమక తిక తక తాకమా తాకమా తకమక తికమక తకమక తికమక దాకమా దాకమా தாக்கமே கே தாக்காமே தாக்கமே கே தாக்கே. இப்போ ஒரு சினிமா பாட்டு, இது ஒரு சினிமா பாடலை அடிப்படையாக கொண்ட ஒரு பாட்டு தான். நான் அந்த பாட்டை கேட்டேன், எனக்கு இப்படி பாடணும்னு தோணுச்சு. நான் பெரும்பாலும் இந்த பாட்டு தான் பாடுவேன், இந்த மனித பாடல்களை தான் பாடுவேன். எனக்கு இயற்கையாகவே வருது, அதனால தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். அது எனக்கு தேவையாக இருக்குது. இந்த இப்போ இருக்கிற வரைக்கிற இந்த சினிமா பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, உலகத்தில் பாடப்படுகிற பாடலை எல்லாம் கடந்து நான் வர்றதுனால கடந்து போதும், இது அவ்வளோதான், நான் இதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. நான் இப்போ பாடின பாட்டு மனித பாடல் அப்படிங்கும்போது இதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கனால பாருங்கள், அதை கண்டுபிடிச்சேன். நான் இப்போ இந்த பாட்டு தான் பாடுறேன், எனக்கு தேவையாக இருக்குது. எனக்கு தேவையாக இருக்கிறதுனால தான் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அது அவருக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ புவியீர்ப்பு விசையை ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னா அது அவருடைய தேவையாக இருந்திருக்கு. அதுக்கு அதன் பிறகு தான் அது மனித இனத்தின் தேவையாக மாறுகிறது. குரங்குலேருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சார்ல டார்வின் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது அவருடைய தேவையாக இருந்திருக்கு. அவருக்கு அது தேவையாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ப முடியல. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை தேவை. அது வரைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது, கடவுள் தான் படைச்சார் மனுஷங்களை அப்படின்னு. அப்புறம் அவர் அதில் திருப்தி அடையலை. எனக்கு உண்மை தேவைப்படுகிறது, இந்த பொய்களில் நான் திருப்தி அடையவில்லை அப்படிங்கும்போது தான் அவருக்கு அந்த உண்மை கிடைக்குது. அதுபோல் இப்போ எனக்கு இந்த பாடல் தேவைப்படுகிறது. இது வரைக்கும் இருக்கிற சினிமா பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டெல்லாம் எனக்கு அது வேண்டாம். எனக்கு உண்மையான பாட்டு வேணும், மனிதர்களின் பாடல் வேணும். நான் ரொம்ப பேராசை பிடிச்சவனாக இருந்திருக்கேன், அதனால் எனக்கு மனிதர்களின் பாட்டு வேணும். அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த மனிதர்களின் பாட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த முதல் மனிதன் எனக்கு இந்த உலகமே தேவையில்லை, இந்த இயந்திர அறிவியல் உலகமே தேவையில்லை. இதில் ஒவ்வொருத்தரும் கனவு கண்டுறாங்க, எனக்கு வீடு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும். எனக்கு இது தேவையில்லை. எனக்கு ஒரு புத்தம் புதிய உலகம் தேவை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தேவை. என்னுடைய ஆசையை பாருங்களேன், இந்த உலகமே வேண்டாமா, எனக்கு இன்னொரு உலகம் தேவை. அது எனக்கு உணர்வுபூர்வமாக இருந்திருக்கு. அதில் நான் மாற்று கருத்துக்கே இடமில்லை, சமரசத்துக்கே இடமில்லை. அப்போ தான் நான் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்கிறேன், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்போ தான் அந்த வாழ்க்கை எனக்கு தேவை. இதன் பிறகு இந்த உலகம் முதல்ல யாருக்குப்பா தேவைப்பட்டது? இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் அது எனக்கு தேவை. அதன் பிறகு தான் இந்த உலகத்துக்கு. அது மாதிரி அமைதி, ஒரு மேலான அமைதி யாருக்கு தேவை? எனக்கு தேவைப்பட்டது. பாருங்கள், இப்போ எண்ணங்கள், கனவுகள் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. என் வயசில் உள்ளவங்களுக்கும் சரி, என்னோட வயசில் அதிகமானவங்களுக்கும் சரி, எண்ணங்கள், கனவுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அவங்களுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ தியானம் பண்ணுறாங்க அமைதிக்காக, அதில் அவங்க திருப்தி அடைகிறாங்க. ஆனால் என்னுடைய அமைதி மேலானதாக இருக்கிறது, ஒரு பயங்கர அமைதி, ஒரு பேராசை பிடிச்சவனாக நான் இருக்கேன். பாருங்கள், இப்போ எனக்கு எண்ணங்கள், கனவுகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. எப்போவாது ஓரிரு எண்ணங்கள் வரும், அப்புறமா யோசனை வரும், அப்புறம் இடைவெளி வெற்றிடமாக இருக்கும். தலையெல்லாம் காலியாக இருக்குது. அந்த எண்ணங்களால் கனவுகள் எப்போ வந்துக்கிட்டே இருக்குதுல்ல, மனது எனக்கு வர்றதில்லை. எனக்கு அப்பப்போ தான் வருது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 24 மணி நேரம் நீங்கள் முழிச்சிருக்கீங்க, 18 மணி நேரம் முழிச்சிருக்கீங்க
அப்படின்னா, அல்லது 15 மணி நேரம் முழிச்சிருக்கீங்க, எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, இதே 15 மணி நேரத்தில் எனக்கு கனவுகள் நினைவுகள் யோசனைகள்லாம் எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் தான் வரும். மீதி எல்லாமே அமைதியாக தான் இருக்கும். 1 மணி நேரம்னா தொடர்ந்து 1 மணி நேரம் இல்லை, அவ்வப்போது ஒரு 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 அரை செகண்ட் வரும், அல்லது அப்புறம் இடைவெளி, ஒரு 2 நிமிஷம் இடைவெளி, அப்புறம் 1 நிமிஷம் கழித்து ஒரு எண்ணங்கள் வரும், ஒரு யோசனை வரும், இப்படி இடைவெளி, இப்படி கூட்டி கழித்து பார்த்தா எனக்கு 1 மணி நேரம் தான் யோசனை வருது. மனம்ங்கிறது ஒரு நோய். அந்த நோய் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. நீங்கள் முழிச்சிருக்கிற எல்லா நேரமும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. எனக்கு அதே நோய் தான். மனம் என்பது ஒரு நோய். எனக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. பார்த்தீங்களா? என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு தான் என்னுடைய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்குது. அது மாதிரி கவிதை, அந்த கவிதையை பார்த்தீங்கன்னா, நான் அந்த கவிதையை வந்து புத்தகமாக பிடிஎஃபாக இப்போ டைப்பிங்கில் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக புத்தகமாக எல்லாத்துக்கும் பிடிஎஃபில் அனுப்ப போகிறேன். கவிதை என்கிற கண்டுபிடிப்பு, மனிதர்களின் கவிதை இது. பாருங்கள், இனிமேல் இந்த மனித இனம் இந்த பூமியில் 100 வருஷம் வாழ்ந்தாலும், 1000 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, லட்சம் வருஷம் வாழ்ந்தாலும் சரி, கோடி வருஷம் வாழ்ந்தாலும், நாங்கள் இப்போ பாடின பாட்டு தான், இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாதிரி தான் பாட போகிறாங்க. நான் எழுத போகிற கவிதை அதுதான் பண்ண போகிறாங்க. நான் எந்த உலகத்தை கண்டுபிடிச்சனோ அந்த வாழ்க்கையை அடிப்படையாக, அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, அதுக்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து என்ன நீங்கள் அலட்சியமாகவோ சாதாரணமோ நினைக்காதீங்க. எதிர்காலத்தை அலட்சியப்படுத்துகிறதா தான் அர்த்தம். என்ன தவிர்க்கவும் முடியாது, அப்படின்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது. அதனால் எப்பேற்பட்டவங்களும் உண்மைகள் மறக்கடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் போதும். அப்படிங்கிற பதில் எதிர்கால உலகத்தின் வரைபடம் என்னிடம் இருக்கிறது. உடனே நம்ம புதிய உலகத்தை உருவாக்கணும்.